ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையாயிருக்கிறார். யாக்கோபு 4 அதிகாரம் 5 வசனம். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாயிருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறதென்று நினைக்கிறீர்களா? நமக்குள் வாசம் செய்யும் பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் எதில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார்? ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த தேவ ஆவியானவர் இந்த உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் சிருஷ்டித்தார் என்பதை ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்கினார் என்று ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் 26 மற்றும் 27 வசனங்களில் வாசிக்கிறோம். ஆனால் அவன் தேவனுடைய கட்டளையை மீறி பாவம் செய்ததினால் இந்த தேவ சாயலை இழந்து போனான். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி என்று ரோமர் 3 அதிகாரம் 23 சொல்லுகிறது. சாத்தான் இப்படி ஜனங்களை வஞ்சித்தாலும் தேவன் தம்முடைய திட்டத்திலிருந்து மாறவில்லை. தேவன் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு அநேகரை முன்குறித்திருக்கிறார் என்று ரோமர் 8 அதிகாரம் 29 சொல்லுகிறது. நம்மையும் தேவன் முன்குறித்து அழைத்து தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பாவங்களை மன்னித்து ரட்சித்து நீதிமானாக்கி தம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பி நம்மை மகிமைப்படுத்தியிருக்கிறார் என்பதை ரோமர் 8 அதிகாரம் 30 வாசிக்கிறோம். நமக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய இந்த திட்டத்தை நிறைவேற்றவே நம்மில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் மண்ணான சரீரத்தை உடையவர்கள், மண்ணினால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஆகையினால்தான் நமக்குள் இருக்கும் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. இந்த மண்ணுக்கு அடுத்தவைகளையே சிந்திக்கிறோம், பேசுகிறோம், இதற்காகவே போராடுகிறோம். இதனால் தான் சங்கீதக்காரன் சங்கீதம் 119:25 சொல்லுகிறார், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று. நாம் தேவனுடைய வசனத்தின்படி உயிர்ப்பிக்கப்பட வேண்டியவர்கள், மறுரூபமாக்கப்பட வேண்டியவர்கள். ஆகவே நாம் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் பரலோகத்துக்குரியவர்களாய் நடந்து தேவனுடைய சித்தம் என்னவென்பதை ஒவ்வொரு செயலிலும் பகுத்தறிந்து ஜீவித்தால் நம்முடைய மனம் புதிதாகி மறுரூபமாகும் என்று ரோமர் 12 அதிகாரம் 2 சொல்லுகிறது. இதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். ரோமர் 8 அதிகாரம் 14 சொல்லுகிறபடி நாம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்டால் மாத்திரமே இது சாத்தியமாகும். ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே, அதாவது தேவனுடைய சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் என்று 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 18 சொல்லுகிறது. நாம் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டால் மாத்திரமே 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 16 சொல்லுகிறபடி நம்முடைய புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது என்ற சத்தியம் நம்மில் நிறைவேறும். ஆனால் கலாத்தியர் 5 அதிகாரம் 17 சொல்லுகிறபடி நம்முடைய மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டுமென்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. இதை சரி செய்வதற்காக நம்முடைய ஆவியில் வாசம் செய்யும் பரிசுத்த ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையாய் இருந்து போராடுகிறார். நாம் தேவனுடைய ஆலயம் என்பதை நினைவிற்கொள்ள வேண்டும். தேவனுடைய ஆலயமாகிய நம்முடைய சரீரத்தை நாம் வசனங்களை மீறி கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்று 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 16 சொல்லுகிறது. இதற்காகவே தேவன் சில சிட்சைகளை நமக்கு கொடுத்து தேவன் நம் மீது அன்பு கொண்டு தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாய் இருக்கும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார் என்று எபிரேயர் 12 அதிகாரம் 10 சொல்லுகிறது. இந்த அளவிற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.